இத்தன நாளா இந்த அஞ்சலிய ஒரு விஷப்பாம்புன்னு சொல்லிட்டு தெரியாம, இந்த பைரவி வந்துட்டு அதுக்கு பால் ஊத்தி, பழம்லாம் குடுத்து, அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் குடுத்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மள நல்லா கொத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப தான் பார்த்தீங்கன்னா, தெளிவா இந்த பைரவி புரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம பைரவிய விட்டுட்டு போனதுக்கான காரணம், எல்லாத்துக்குமா காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான். ஆனா அது தெரியாம இலக்கியா தான் பார்த்தீங்கன்னா, கௌதம பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இலக்கியா தான் அது, இதுன்னு சொல்லிட்டு இல்லாதது, பொல்லாதது எல்லாத்தையுமா சொல்லி, இப்போ உங்க கூட சேர விடாம, உங்க மேல கொலை வெறியில இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டா. அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலி நல்லா சூடேத்தி வச்சிருந்தாங்க. ஆனா, இப்போ கடைசியில இங்க நம்ம கௌதம் இந்த பைரவிய கழுவி கழுவி ஊத்துறதுல இங்க பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி வாயாலேயே இந்த பைரவிக்கு சரியான ஆப்பு வச்சு விட்டுட்டேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இந்த நேரத்துல நம்ம கௌதம தீர்த்து காட்டுனா, இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாதகமா அமையும் அப்படின்ற மாரி சொல்லி, இன்னொரு ஒரு பிளானையும் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி போட போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா, கௌதம் இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கணும். அந்த ரூ. 2,00,00,000 அந்த கமிஷன குடுத்துட்டா போதும். ஈஸியா அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். பாஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாம முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல ஆர்வத்துல இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த பைரவி அஞ்சலி சொன்ன பிளான வச்சு இப்போ நம்ம கௌதம அவங்க கூட அதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். ஆனா, அத விட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதமுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பைரவிய போயிட்டு உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க. பைரவி அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கா. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம. ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கௌதம் ஏற்கனவே இந்த பைரவிய சுத்தமா மதிக்கிறதில்ல. இதுல மறுபடியும் இலக்கியா தன்னை விட்டு போனதுக்கான காரணமும் பைரவி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, பயங்கர கோவத்தோட பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. பைரவிய பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இலக்கியா மட்டும் கிடைக்கல அப்படின்னா, உங்கள கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி குடுகுடுன்னு ஓடி போயி, நமக்கு இன்னொரு ஒரு சாதகம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ இந்த ரூ. 2,00,00,000 குடுத்தா கௌதமோட பிரச்சனை தீர்ந்துரும். அந்த சாயல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, நம்ம கௌதம் இப்போ இலக்கியாவ தான் தேடுறாங்க. ஆனா, அதே சமயம் இங்க நடந்த சண்டையில, இப்போ நம்ம கௌதம மட்டும் தீர்த்து கட்டணும்னு வைங்களேன், கடைசியில அந்த பழி பார்த்தீங்கன்னா, பைரவி மேல போய் விழும். பைரவிய தூக்கி ஜெயில்ல வச்சுருவாங்க. நம்ம நிம்மதியா பார்த்தீங்கன்னா, இங்க வாழலாம். அப்படின்ற மாரி சொல்லி, கௌதம மட்டும் இல்ல, இலக்கியாவையும் தீர்த்து கட்டுறதுக்காக எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி இந்த அஞ்சலி பேசுனத கேட்டு பயங்கர ஷாக்கு. ஏன்னா, அஞ்சலிய பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்ததே நம்ம பைரவி தான். அதாவது வாழ வைக்கணும் அப்படின்றதையும் தாண்டி இலக்கியாவ விரட்டுறதுக்காக மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா, கடைசியில தன்னோட முதுகுலயே அவ்ளோ பெரிய ராட எடுத்து எடுத்து இறக்குறாங்க. அவ்ளோ பெரிய அந்த இத பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க அப்படின்னும்போது, பைரவியாலயே தாங்கிக்க முடியாது. இந்த அஞ்சலிய என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாராகுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி போட்டிருக்க பிளான் எல்லாமே பைரவிக்கு தெரிய வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.